Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 3 இயர் எல்எல்பி அஃபிலியேட்டட் ப்ரோக்ராமுக்கு உண்டான அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மெரிட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த நடத்தப்பட்ட கவுன்சிலிங்கான அலாட்மெண்ட் லெட்டர் இஷ்யூ பண்ணக்கூடிய டேட் வந்து ஆகஸ்ட் 23 அன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்ஸ் வந்து எல்லாருமே வந்து ரிலீஸ் ஆனவங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா காலேஜில் போயிட்டு அட்மிஷன் போட்டீங்க. ஒன்ஸ் வந்து இது வரைக்கும் எல்லாமே ப்ராப்பரா நாங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணோம். ஆனா எங்களுக்கு இன்ன வரைக்கும் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. ஸோ எதனால உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணல? அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்றதுக்கு நீங்க என்ன ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே. இப்போ ஒன்ஸ் வந்து மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து ஸ்டூடெண்ட் ஆகிய நீங்க வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன? எதனால உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணல? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணியாச்சு. எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் வச்சிருக்கோம். நாங்க போன வருஷம் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ், அதுக்கு முந்தின வருஷம் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ். ஆனா எங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிற முதல்ல வந்து உங்களுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து நேரடியா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு நீங்க நேரடியா விசிட் பண்ணால் மட்டுமே இதுக்கு வந்து சாத்தியம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நீங்க லைக் வந்து சென்னை சரௌண்டிங்ல இருக்கீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சென்னை வந்து கிட்ட தான் இருக்கும். நீங்க நேரடியா என்ன பண்ணுங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு வந்து போயிருங்க. சோயில் தான் வந்து தரமணி கேம்பஸ், அதாவது பெருங்குடி கேம்பஸ். அஃபிலியேட்டட் லா டிகிரிஸ்க்கு உண்டான அந்த ஒர்க் எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அடையாறு தினகரன் சாலையில் இருக்கக்கூடிய அடையாறு கேம்பஸ்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி அஃபிலியேட்டட் காலேஜுக்கு உண்டான பேக் அண்ட் ஒர்க்லாம் இங்கே தான் நடக்கும். சரிங்களா? அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அந்த அட்ரஸ். சரிங்களா? இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரடியாக வந்து போங்க. போகும்போது உங்களோட அப்ளிகேஷன் வந்து எடுத்துகிட்டு போங்க. என்ன ரீசனால எங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களே அப்டேட் பண்ணுவாங்க. இது இப்போ இது வந்து இந்த வருஷம் மட்டும் வந்து இப்படி நடக்குது கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு யாரெல்லாம் டாப்ல ரேங்க் வந்து எடுத்திருக்காங்களோ, டாக்குமெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து கரெக்ட்டா வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிரும். இந்த 2025 பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்காது. அதாவது அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிற பார்க்கும்போது, நீங்க வந்து ஒரிஜினல் கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படிங்கிற மஸ்ட். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி வந்து சீட் வந்து அலோகேட் பண்றாங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் மார்க். சரிங்களா? யூஜியில் பார்ட் 3ல உங்களோட சப்ஜெக்ட்ல வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மார்க்ல அவங்க அலாட்மெண்ட் பண்றதுல இஷ்யூ இருக்கு, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷனை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து ஹோலான அப்ளிகேஷன் நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணி அதை மறுபடியும் நம்ம வந்து அலாட்மெண்ட் வர வைக்கணும் அப்படின்னா நம்ம தான் மேனுவலா இந்த இடத்துல இறங்கி ஆகணும். அவங்களே வாலண்டியரா வந்து கூப்பிட்டு உங்களுக்கு இதுதான் பண்ணணும், நீங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி கண்டிப்பா உங்களுக்கு வந்து கால் வரலாம். ஏன்னா கால் வந்துச்சு அப்படின்னு நீங்க அட்டன் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நீங்க அவங்களுக்கு வந்து மெயில் வந்து அனுப்பி விடுற மாதிரி இருக்கும். நீங்க சென்னை சரௌண்டிங்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு படிச்சா லா தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அது நம்ம தான் வந்து வாலண்டியரா போயிட்டு தேடி பிடிச்சி நம்ம எடுக்கணும். அதுவா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. சரிங்களா? அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க எங்கனாலும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுக்கு வந்துருங்க. சரிங்களா? இப்போ இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எங்க கிட்ட இருக்கு, எங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கே கையோட நீங்க வந்து அலாட்மெண்ட் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்களா? அலாட்மெண்ட் மீன்ஸ் வந்து அன்னைக்கே உங்களுக்கு வந்து இந்த காலேஜ்னு சொல்லிட்டு அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி அந்த காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து போன வருஷமும் இப்படி தான் நடந்துச்சு. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஒரு 10 டேஸ் ஆகும். வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வாரம் எண்டு அப்படின்னா அடுத்த வாரத்துக்குள்ள எப்படினாலும் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ அலாட்மெண்ட் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒன்று வந்து நடக்கும். சரிங்களா? அதனால இன்னமும் வந்து மெரிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகாம தான் இருக்கு. அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டாம். இது வந்து உங்களுக்கு மட்டும் நடக்கல. நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? அதனால உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஹோல்ட்ல இருக்கு அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களோட மார்க் அடிப்படையில தான் வந்து ஹோல்ட்ல வந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லயும் சரி இன்ஸ்டால ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அது இந்த மாதிரியான ஆன்சர் கொஸ்டினா தான் வந்து இருக்குது. அப்போ அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நம்ம வந்து அப்டேட் குடுக்குறதுக்கு ஒரு சின்ன குட்டியா ஒரு அப்டேட் குடுத்துட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபைனலா சொல்லப்போனோம் அப்படின்னா, உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மெரிட்ல நீங்க இருந்தும், உங்களுக்கு வந்து இன்னமும் சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகல அப்படின்னா, உங்களுடைய மார்க்ல வந்து
சம் டவுட்ஸ் இருக்கு. அதனால தான் உங்களோட அப்ளிகேஷனை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நேரடியா போங்க. இந்த நம்பருக்குலாம் கால் பண்ணாங்களா, அட்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா கால் பிக் ஆகுறதே உங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த சென்னை நியர்பைல இருக்கக்கூடியவங்க ஓகே ப்ரோ. நாங்க ரொம்ப தூரமா இருக்கோம். சவுத் சைடுல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம். நாங்க நார்த் சைடுல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம். நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முடிஞ்ச வரைக்கும் கான்டாக்ட் பண்ணி பாருங்க. அவங்க கால் பண்ணி அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்களான்னு பாருங்க. அப்படி கால் பிக் பண்ணல அப்படின்னா, சென்னையில உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ, இல்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து இருக்காங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் காப்பி அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு, நீங்க நேரடியா போயிட்டு விசிட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா, இதுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது நேரடியா போனால் மட்டுமே நம்மளுக்கு வந்து இது வந்து இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நேரடியா போயிட்டு அட்மிஷன் கமிட்டிய போய் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அன்னைக்கே இப்ப நீங்க என்னைக்கு போறீங்களோ, அன்னைக்கு எல்லாமே அவங்க கிட்ட நேரடியா நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. இதுதான் என்னுடைய மார்க். இதுதான் விஷயம் அப்படிங்கிற நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அன்னைக்கே அலாட்மெண்ட் கிடைச்சிரும். நீங்க ஆன்லைன்ல அலாட்மெண்ட்ட டவுன்லோட் பண்ணி காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுதாங்க வந்து ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இத தாண்டியும் டவுட்ஸ் வருது, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் எங்கள. கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா நாங்க வந்து ரிப்ளை பண்றோம். ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.